Hi, hello. Welcome to my channel Max with Kalai. Grade 12, Chapter 5, Exercise 5.2, question number 10. Prove that the greatest integer function defined by f of x is equal to greatest integer function of x, where x lies between 0 and 3, is not differentiable at both the points x equal to 1 and x equal to 2. Prove பண்ண போறோம். Function is greatest integer function. We have to prove that it is not differentiable at the 2 points x equal to 1 and x equal to 2. So not differentiable அப்படினா using the differentiable a function is said to be differentiable at a particular point அப்படினா then the formula is limit x tends to c f of x minus f of c by x minus c அப்படிங்கற ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சுனா we can say that it is differentiable அப்படி பார்த்தோம். using the definition previous ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் that function is not differentiable at a particular pointங்கறத ப்ரூவ் பண்ணி முடிச்சோம். இப்போ அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் it is not differentiable னு காமிக்கணும் அப்படினா இதுக்கு one more method is there. actually வந்து whenever a function is said to be continuous அப்போதான் we have to check whether the function is differentiable or not. ஒரு function வந்து கண்டினியூஸாவே இல்ல அப்படினா அடுத்து அது டிஃபரன்ஷியபிளா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த சம்ல அப்படினா this given function is not continuous அப்படினு ப்ரூவ் பண்ண போறேன். if it is not continuous we can conclude that it is not differentiable. ஓகேவா? so not continuous அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படினா limit of the function does not exist அப்படினு சொல்லிட்டா போதும். whenever limit does not exist it is not continuous. அப்ப அது அந்த continuous definition என்னது? எந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷன் தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் இந்த ப்ராப்ளமை லிமிட் கண்டுபிடிக்க போறேன். லிமிட் வந்து ஒருவேளை எக்ஸிஸ்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் கிடையாது. கண்டினியூஸ் ஆயிடுச்சுன்னா நேச்சுரலி அது டிஃபரன்ஷியபிளும் கிடையாது. ஸோ லெட் அஸ் செக் வித் த ப்ராப்ளம். கமிங் டு த சொல்யூஷன் அட் த பாயிண்ட் x is equal to 1. இந்த பாயிண்ட்ல I am going to check whether limit exists. limit exist ஆகணும்னா left hand limit, right hand limit அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். formula is limit x tends to 1 minus f of x. it is equal to limit x tends to 1 minus உங்களோட f of x ங்கிறது greatest integer function of x. இது 1 minus அப்படிங்கிறப்போ I can also write this as 1 minus x. 1 minus x அப்படிங்கிற ஒரு வேல்யூவை I can take. actually greatest integer function of x தான் f of x. f of x பதிலா you can also take like this. it is x and that is equal to limit h tends to 0 minus அப்படின்னு போட்டு we can write this as 1 minus h அப்படின்னு எழுதலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x க்கு பதிலா 1 minus h ன்னு எடுக்கிறேன். as x tends to 1 minus போட்டோம் அப்படின்னா h will tend to 0 minus அப்படிங்கிற லிமிட்டுக்கு மாறிடும். x க்கு 1 minus h ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ x க்கு பதிலா 1 minus h. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லிமிட் வந்து h tends to 0 minus மாறிடும். அதுதான் இங்கே லிமிட் மாற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1ங்கிறது இங்கே இருக்கிற பாயிண்ட். 1 minus hனா அதோட பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட் பாயிண்ட். இந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்டுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ எனக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அதாவது எந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கோ அந்த பர்டிகுலர் பாயிண்டோட வெரி நியர் லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்டீஜர் வேல்யூ தான் இதோட ஆன்சர். இப்போ 1 இங்கே இருக்கு, 1 minus h இங்கே இருக்குன்னா 1னுடைய நெக்ஸ்ட் வேல்யூ தட் இஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற the very next integer அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 0. அப்போ 1 minus h னுடைய greatest integer function value it is equal to 0. greatest integer function of 1 minus h answer it will become 0. அப்போ இந்த answer is going to become 0. so limit h tends to 0 minus of இந்த value 0 ன்னு வந்திருக்கும். இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா it is equal to 0. okay, now coming to the right hand limit. right hand limit ஓட definition படி limit x tends to 1 plus f of x that is equal to limit x tends to 1 plus f of x ங்கிறது greatest integer function. we can write that as limit h tends to 0 plus f of x க்கு பதிலா 1 plus h ன்னு எழுதணும். இங்க நான் சொன்ன மாதிரியே தான் x க்கு பதிலா 1 plus h போட போறோம். as x tends to 1 plus h will tend to 0 plus. so h tends to 0 plus 1 plus h ன்னு போடுறோம். இப்போ 1 plus h ஓட greatest integer function என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 1 இருக்கா? 1 plus h ங்கிறது இந்த பக்கத்துல ரைட் சைடுல வர ஒரு நெய்பர்ஹுட் பாயிண்ட். இந்த 1 plus h க்கு greatest integer function value என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட லெஃப்ட் சைடுல இருக்கிற integer value that is it is nothing but the point 1. so greatest integer function of 1 plus h answer it is going to become 1. okay, this value is 1. இப்போ இதோட ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட ஆன்சர் 1, ரைட் ஹேண்ட் லிமிட்டோட ஆன்சர் 0. 1 is not equal to 0 இல்லையா? so left hand limit is not equal to right hand limit அப்படின்னு வந்துருச்சு. implies f of x is not continuous. f of x is not continuous at x is equal to 1 and so is not differentiable.
So it is not differentiable at x is equal to 1 அப்படின்னு கல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ we are taking the second point at x is equal to 2 2ங்கற பாயிண்ட் எடுக்கிறோம். left hand limit according to the formula limit x tends to இங்க பாயிண்ட் வந்து 2 நமக்கு ஓகே 2 minus எடுக்கணும் 2 minus f of x that is limit I can take instead of the f of x பதிலா we can write the greatest integer function. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா x க்கு பதிலா 2 minus h அப்படி எடுக்க போறோம். x is equal to 2 minus h அப்படி we are taking as x tends to 2 minus h will tend to 0 minus அப்படி மாறிடும். So இந்த greatest integer function க்கு பதிலா limit h tends to 0 minus okay 2 minus பதிலா இப்ப 0 minus க்கு மாறிடும். இந்த x க்கு பதிலா you have to substitute 2 minus h. ஓகேவா? இப்போ coming to this. இப்போ we are going to check for the greatest integer function value. Suppose நமக்கு இந்த இடத்துல 2ங்கற பாயிண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. 2 minus h னா இந்த இடத்துல இருக்கும். இதோட greatest integer function என்ன அப்படினு பார்த்தோம்னா இதுக்கு left sideல இருக்கிற integer value 2 க்கு left sideல இருக்கிற integer value which is nothing but 1. அப்ப greatest integer function of 2 minus h ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா it is equal to 1. Okay, so limit h tends to 0 minus of in the answer 1. So therefore it is equal to 1 down. Okay, at x is equal to 2 la right hand limit பார்த்தோம் அப்படினா it is limit x tends to 2 plus f of x அப்படினு ஆகும். That is equal to limit x tends to 2 plus f of x க்கு பதிலா greatest integer function which is equal to limit h tends to 0 plus னு போட்டு x க்கு பதிலா 2 plus h னு போட்டுறணும். Okay, இங்க x க்கு பதிலா 2 plus h னு போடுவோம். As x tends to 2 plus வந்துச்சுனா h tends to 0 plus. இதான் நம்ம லிமிட் சேஞ்ச் ஆகும். So 0 plus 2 plus h வந்திருக்கு. 2 plus h பார்த்தோம்னா இப்ப 2 இங்க இருக்கு. 2 plus h னா இங்க இருக்கும். பக்கத்துல இருக்கும். ஓகேவா? இதோட greatest integer function அதுக்கு left sideல இருக்கிற integer value. That means it is equal to 2. இதோட ஆன்சர் 2. Left hand limit ஓட ஆன்சர் 1, right hand limit ஓட ஆன்சர் 2. So left hand limit is not equal to right hand limit. ரெண்டு சேமா இல்ல. Therefore f of x is not continuous. கொடுத்திருக்கிற function வந்து it is not continuous at x is equal to 2. x equal to 2 ல அது continuous இல்ல அப்படினா implies it is not differentiable. It is not differentiable also. It is not differentiable at the point x is equal to 2. So எப்போ ஒரு function continuously இல்லையோ அப்படினா அது differentiable ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. Therefore using the limit concept limits வரல அப்படினா function continuous இல்ல அப்படினு சொல்லிருக்கோம். Continuous இல்லாத எந்த functionமே differentiable கிடையாது. Therefore we are saying that the given function it is not differentiable at both the points x equal to 1 and x equal to 2.